குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? உங்களோட ஆஸ்பிரண்ட் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் ட்ராப் பண்ணுங்க. என்னோட லைஃப் ஸ்டைல் நல்லாவே போயிட்டு இருக்கு, படிப்பு நல்லபடியா போயிட்டு இருக்கு, கிளாஸஸும் ரெகுலரா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு என்னோட vlogs என்னோட ஷார்ட்ஸ் பிடிச்சி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க அப்படிங்கறத கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல், விச் மீன்ஸ் தட் நான் வந்து என்னுடைய ஆஸ்பிரண்ட் லைஃபை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது தான் வீடியோஸ் அண்ட் யூடியூப் சேனல் கான்டென்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி TN டெட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து கிராக் பண்ணியிருந்தேன். அது என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜர்னியில் வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து கிராக் பண்ணியிருந்தேன். வித் 98 மார்க்ஸ் நான் வந்து கிராக் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் பொறுமையாக படிச்சு இது பண்ணேன். இப்போ வந்து அதோடைய நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாமான UGTRB எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மேஜர் வந்து இங்கிலீஷ். ஸோ என்னுடைய வீடியோ வந்து நிறைய ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் இதில் ஸ்டடி டிப்ஸ், ஸ்டடி ட்ரிக்ஸ், என்ன மாதிரியான மைண்ட் செட்லாம் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வரும், என்ன மாதிரியான ஹர்டில்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதை எப்படி கிராஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரியாலிட்டியான விஷயங்கள் தான் நான் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஸோ கமான் லெட்ஸ் டைவ் இன்டு டுடேஸ் வீடியோ. இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மார்னிங் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டா இல்லைனா நைட்டு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ட்ராப் பண்ணுங்கள். மார்னிங் படிக்கிறதா இருந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் எழும்புறீங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் ட்ராப் பண்ணுங்கள். நைட் படிக்கிறதா இருந்தால் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க படிக்கிறதுக்கு, உட்காருவீங்க, எவ்வளோ நேரம் வரைக்கும் படிப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். எத்தனை UGTRB ஆஸ்பிரண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை பேர் இப்போ TN டெட் கிளியர் பண்ணிட்டு UGTRB ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக நம்ம எல்லாரும் ஒரே பேஸில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே க்ரைட்டீரியாவில் இருக்கும்போது எனக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து லாஸ்ட் 3 வீக்ஸ் அப்லோட் பண்ணல. முக்கியமான காரணம் என்னன்னா, டெக்னிக்கலி வந்து அப்லோட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அதனால எப்பவும் போல் சண்டே ஈவினிங் 6 o'clock வீடியோஸ் வந்துடும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷன் கம் கன்சிஸ்டன்ட் கம் டிப்ஸ் கம் Q&A செஷன் மாதிரி இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் நிறைய ஏரியாஸ்லேருந்து டவுட் கேட்டதுனால எல்லாத்தையும் ஹோல்சமாக ஒரு வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், எதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சரி இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் ரீட் பண்ணும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வேணால் ஒரு தடவை அந்த கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் லைக் போடுவீங்க. ஒவ்வொருத்தரும் அதுக்கு சொன்ன காரணங்கள் என்னென்னா, எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு பேஷன், உங்களுக்கு டீச்சிங் மேலே ஒரு பேஷன் இருக்குது, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து காட்டுது. அது போக வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணும்போது we are all on the same கோல், எல்லாருமே ஒரு சேம் கோலை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோலில் வந்து நிறைய தடைகள் வரும், நிறைய மன கஷ்டங்கள் வரும், நிறைய அப்டிக்கல்ஸ் வரும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும், எல்லாமே வரும். நம்ம எல்லாரும் ஒரே கோலை தான் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய இதை மாதிரிலாம் கிராஸ் பண்ணும்போது நம்ம இலக்கை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். யாரெல்லாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் உங்களுடைய என்டையர் ஜெனரேஷனுடைய ஒரு வரலாற்றையை நீங்கள் மாற்றணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கீங்களா, உங்கள் பேஷனுக்காக ஓடுறீங்களா, உங்கள் இண்டிவிஜுவலிட்டிக்காக ஓடுறீங்களா, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சுட்டு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போயிடலாம். நான் வந்து எதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. இது வந்து நான் ப்ரொஃபஸர் அகாடமியில் படிக்கிறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் வந்து PDF-ஆக கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கிளாஸ் இருக்குன்னா அதுதான் நிறைய கிளாஸஸில் கொடுக்கவும் செய்கிறாங்க, PDF-ஆக வந்து கொடுத்துருவாங்க. நான் வந்து இப்போதைக்கு வந்து எதுவுமே நோட்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குலாம் எடுக்கல. நான் வந்து இப்போதைக்கு லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கிரிட்டிசம்க்கு, இப்போ ஹெல்லுக்கு கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். முக்கியமாக டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டுக்கு எப்போவுமே எனக்கு நோட்ஸ் எடுத்து படித்தா தான் எனக்கு பிடிக்கும். அதனால என்னால் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பிரிண்ட் அவுட் இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த பாயிண்ட்ஸும் நம்ம மிஸ் பண்ணாமல் அதிலே உட்காந்து படிச்சிடலாமே, டைம் கன்சியூமிங்காக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு டவுன்லோட ஆகிறது இல்லை போல். நீங்கள் அகாடமியில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அதை பற்றின அசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு மொதல் காரணம் என்னென்னா, நான் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏர்லி மார்னிங் கிளாஸ் வந்து வைப்பாங்க, என்னால் அது பார்க்க முடியாது, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த டைமை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் மேக்ஸிமம் பார்க்கவே செய்வேன். ரெக்கார்டட் கிளாஸ் தானே அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ரெக்கார்டட் கிளாஸ்லேயுமே வந்து நல்ல அந்த குவாலிட்டியான கண்டென்ட் அதில் எதுவுமே மிஸ்ஸே ஆயிருக்காது, எப்போனாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் ஒர்க் ஆகுது, எனக்கு தான் பிரிண்ட் அவுட் தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் ஸோ குட். ஏன் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிக்கிற மெத்தட் இருக்குல்ல. இப்போ எனக்கு படிக்கிற மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, உங்களுக்கு படிக்கிற மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் சொல்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் நமக்கு கையில் தரும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்.
அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ எல்லாரும் ஓடுறோமே தவிர, அதுக்காக தான் இவ்வளோ டிப்ஸ் பார்க்குறோம், அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டடி மெத்தட் பண்ணுறோம், அதுக்காக தான் இவ்வளோ மோட்டிவேஷன் தேடி ஓடுறோம். அதனால நீங்கள் வந்து எந்த மெத்தடில் படிக்கிறீங்க, இப்போ காலையில் படிக்கிறீங்களா படிங்க, ஓகே நோ ப்ராப்ளம். லேட் நைட் படிக்கிறீங்களா, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் அப்பான் யூ. உங்களுக்கு நீங்கள் வேலை வேணும் அப்படின்னா அந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக போடணும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் படிக்கலாம். அது உங்களுக்கு நோட்ஸ் ஓகேவா இருந்தால் நோட்ஸில் படிங்க, ஹேண்ட் ரிட்டனில் படிக்க முடியும்னா ஹேண்ட் ரிட்டனில் படிங்க, பிரிண்ட்டில் படிக்க முடியுதா பிரிண்ட்டில் படிங்க. எனி மெத்தட் இஸ் குட் ஆஸ் ஃபார் அஸ் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு ஒர்க் ஆகிற வரைக்கும் எனி மெத்தட் இஸ் குட் அப்படிங்கிறது. ப்ரொஃபசர் அகாடமியோட புக் ரிவ்யூ கேட்குறீங்க. புக் நான் வாங்கிட்டு வந்து அதே இடத்துல தான் வச்சிருக்கேன். நான் ஓப்பன் கூட பண்ணவே இல்லை. ஐ டிட் நாட் கோ த்ரூ எனி ஆஃப் த புக்ஸ். ஒரு புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த கொஷின் ஆன்சர் புக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் மேபி Q&A போட்டு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். புக் வந்து இப்போது நான் ஃபுல்லி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக நான் கிளாஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் புக்ஸ்லாம் வந்து எதுவும் ரீட் பண்ணலாம். நான் புக்ஸை வச்சு வீக்லி டெஸ்ட்டும் போடுறாங்க. புக் வச்சு வீக்லி டெஸ்ட் போடுறாங்க. நான் அதெல்லாம் இன்னும் ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கல. எனக்கு கிளாஸே வந்து எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இன்னும் நிறைய நியூ கமிட்மெண்ட்ஸ்குள்ளே வேறு நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். அதனால லைஃப் இஸ் இன் ஃபுல் ப்ளூமில் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. நான் புக்கு வந்து பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ப்ரொஃபசர் அகாடமி பற்றி ஃபுல் ரிவ்யூ ஆனஸ்ட்டாலாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சி, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு அகாடமி உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தான் அதை சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அந்த அகாடமியில் போய் சேர்ந்த உடனே நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லைல்ல. நீங்கள் வந்து படித்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் போடுறீங்களோ, நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் எவ்வளோ உங்கள் மார்க்கு ஒரு மார்க்காக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்களை விட முன்னாடி வச்சுருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்கு வேலை வாங்கி தருமே தவிர, ஒரு அகாடமிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் தான். அதுக்கு வந்து நீங்கள் தான் உங்களுடைய ஆராய்ச்சி பண்ணணும். அதனால நான் எந்த அகாடமியும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் சேர்ந்திருக்க அகாடமி தான் பெஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அகாடமி சாய்ஸ் இஸ் யோர்ஸ், அகாடமி மெட்டீரியல் இஸ் யோர்ஸ். இதில் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் வந்து இன் கேஸ் ஆஃப் டிப்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வில் பி கிவன் ஃப்ரம் மை சைட். அதனால நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும். நிறைய பேர்கிட்ட விசாரிங்க, நிறைய அகாடமிஸ் கால் பண்ணி விசாரிங்க. என்னென்ன கொடுப்பீங்க, எத்தனை மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்க, இது எவ்வளோ காசு, எவ்வளோ ரெக்கார்டட் கிளாஸ் கொடுப்பீங்க, எத்தனை டெஸ்ட் கொடுப்பீங்க, எத்தனை நேரம் நீங்கள் எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்து விசாரிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அகாடமி நல்லபடியாகவே சூஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் நான் எதுவுமே ஜாயினே பண்ணலை. டெஸ்ட் பேட்ச் வந்து முதல்ல நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் போகணும் மாதிரி. முதல்ல நான் வந்து இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் அங்கங்கே தொட்டு வச்சிருக்கேன். 10 யூனிட்டையும் அங்கங்கே தொட்டு வச்சிருக்கேனே தவிர ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஏதாவது ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா, ரிவிஷன் அதை 2-3 நேரம் பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக கிடையாது. அதனால நான் இன்னும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலை. டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நான் இப்போ ஒரு ஸ்டேட் டாப்பர்கிட்ட பேசினேன். UGTRB கெமிஸ்ட்ரியை கிராக் பண்ணுற ஒரு ஸ்டேட் டாப்பர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ படிக்கிறது வந்து சோர்ஸஸை லிமிட்டடாக வச்சுக்கோ. எப்போவுமே சோர்சஸ் லிமிட்டடாக இருக்கும்போது அவனுக்கு கிளாரிட்டி இருக்கும். கொச்ச அந்த அகாடமியில் ஒன்று தராங்க, இந்த அகாடமியில் ஒரு புக்கு தராங்க, இங்கேருந்து 4 PDF கிடச்சிது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், டெலிகிராம்லேருந்து 10 கிடச்சிதுன்னு மல்டிபிள் சோர்ஸ் வைக்கவே செய்யாத. ஒரு அகாடமி சோர்ஸோ ஒரு மெட்டீரியல் சோர்ஸை வச்சுக்கோ. அந்த சோர்ஸை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய, சைடில் உனக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை எழுதிக்கிட்டே இரு. இதுதான் உனக்கு கிளாரிட்டி கொடுக்குனாங்க. இது போக நீ டெஸ்ட் எழுதும்போது மல்டிபிள் டெஸ்ட் எழுதணும். அது வந்து நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம காம்பன்சேட்டே பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம PDF எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் போட்டுக்கலாம், நம்ம வந்து மற்ற அகாடமிஸ்லேருந்து வாங்கி போட்டுக்கலாம், டெலிகிராம்லேருந்து போட்டுக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, only one source or limited source with multiple test அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் வந்து நம்ம நிறைய இடத்துல எடுத்துக்கலாம், ஆனால் சோர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டு, ஹெல் எப்படிக்கா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹெல் எப்படி தான் நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஹெல் படிக்கிறது எனக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய ஆத்தர்ஸ் இருக்கிறதுனால அப்பப்போ ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. ஆனால் யார் கேட்டாலுமே ஹெல் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, பிரேக் பண்ணி படிங்க, அதை வந்து படித்தது திருப்பி ரிப்பீட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்யூஷன் ஓண்ட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பிரேக் பண்ணி படிங்கன்னா பிரேக் பண்ணி தான் படிக்க முடியும். இப்போ ஒரு சாசர் தான் இருக்குது அப்படின்னா, சாசரை நம்ம 1 வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 வீக்கை நீங்கள் பிரேக் பண்ணி கூட 10 பேஜா இல்லை 5 பேஜா கூட நீங்கள் படிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எபிலிட்டி. எனக்குமே ஹெல் வந்து ரொம்ப பிரித்து படித்தாலும் சில நேரங்களில் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ரிப்பீட் பண்ண முடியலை, ரிவிஷன் பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப ஒரு ஓவர்வெல்மிங்கான ஃபீலிங், ஒரு ஆன்ஷியஸான ஃபீலிங். நம்ம எப்படி ஹெல்ப் படிச்சுக்க போகிறோம், ஹெல்ப் படிக்காமல் இருக்கிறதுனால நம்மளால மார்க் வாங்க முடியாதோ, நம்மளால டஃபஸ்ட் சாப்டர் டச் பண்ணாமல் நம்ம போயிட்டோம்னா நமக்கு எட்ஜ் கொடுக்க முடியாதோ அப்படிங்கிற நிறைய தாட் ப்ராசஸ் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஹெல்ப் படிக்காமல் யாருமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து பாஸ் ஆகி வந்திருக்க மாட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி வி ஹேவ் கிராஸ்ட் லைக் 2 டிகிரி நம்ம பாஸ் பண்ணி தானே வந்திருக்கோம். அதனால வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் வந்து படிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்பிட்டே படிங்க, பிரேக் பண்ணி படிங்க. நானும் ஹெல்ப் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரித்து தான் படிக்கிறேன். ஒரு டாபிக் அப்படின்னா அதை 1 வாரத்துக்கு வச்சுக்கிறேன். 1 வாரத்துக்கு வச்சு ஸ்லோவாக தான் கொஞ்சம்
கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறேன். கிளாஸை பொறுமையாக தான் கேட்டு படிக்கிறேன். இது போக நான் வேறு ஏதாவது ஸ்டடி டிப்ஸ் ரிகார்டிங் ஹெல்ப் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கம்பைன் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. UGTRB இங்கிலீஷில் படிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சோலோவாக தான் படித்தேன். சில நேரங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேருக்கு கூட படிச்சிருக்கேன். அப்படி படிக்கும்போது வந்து சில நேரங்களில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்று ஓவர் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஓவர் இன்வால்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது. இல்லைனா இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. அந்த குரூப்பில் நான் மட்டும்தான் தனியாக பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து எனக்கு கம்பைன் ஸ்டடி மேலே ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் இருக்குது. கம்பைன் ஸ்டடி இல்லாமல் நான் வந்து எனக்கு இப்போ சோலோ ஸ்டடி தான் எனக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நிறைய அகாடமி சொல்கிறாங்கன்னு. இல்லவே இல்லை. தயவுசெய்து குழம்பாதீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்டோட தான் நல்லா படிச்சுக்கோங்க. அட்டை படிக்கணுமா படிச்சுக்கோங்க. முக்கியமாக கிராமரில் அதில் மொத்தம் 7 இயல் உண்டு. 7 கிராமரும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கோர் பேப்பரை திருத்தவே செய்வாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்காக வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. மெயினை மட்டும் படித்தா போதும். தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் ஒன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே கூடாது. நான் வந்து PGTRB எழுத போகும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி பயங்கர கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்களாம் நான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காமிச்சிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தமிழ் எலிஜிபிலிட்டியை டீலில் விட்டுறவே செய்யாதீங்க. இஃப் யூ ஆர் அ நியூ கம்மர் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டியை நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாஸ் ஆனால் தான் பேப்பரே திருத்துவாங்கன்னா அப்போ அந்த பேப்பருக்கு மட்டும் நீங்கள் படிச்சு பிரயோஜனமே கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டியும் படிக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் நல்லா படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களோட படிக்க முடியும். நிறைய பேருக்கு கன்சிஸ்டன்சி இன்னுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. கன்சிஸ்டன்சியை வச்சு குழப்பிக்காதீங்க. நிறைய சக்ஸஸ் இன்டர்வியூஸ் பார்த்து வந்து குழம்பிக்காதீங்க. நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்பேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் சிலருடைய எபிலிட்டி அப்படி இருக்கும், சிலருடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான இது இருக்கும். அதனால உங்களை அவங்க கூட நீங்களே போட்டியாக நினச்சிட்டு உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகிருக்கும். சக்ஸஸ் ஆனவங்கன்னா கண்டிப்பாக 5 மணி நேரம் படிக்கணும் போல, சக்ஸஸ் ஆனவங்கன்னா 10 மணி நேரம் படிக்கணும் போல, நம்ம அந்தளவுக்கு படிக்கல, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்லோவாக உங்களை நீங்களே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜர்னிலேருந்து வெளியெடுத்துட்டு வருவீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் 2 to 3 hours கண்டிப்பாக பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஜர்னியில் TN டெட்லலாம் அப்படி தான் பண்ணேன். சில நாட்களில் என்னால் 3 மணி நேரம் படிக்க முடிஞ்சு, சில நாளில் என்னால் 5 மணி நேரம் படிக்க முடிஞ்சு. ஆனால் அந்த ஆர்ட் ஆஃப் ஷோயிங் அப் எவ்ரிடே இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதுதான் கன்சிஸ்டன்சி. டெய்லி வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் புக்கை டச் பண்ணி ஒரு மணி நேரம் உட்காடுறீங்களா, இதுதான் கன்சிஸ்டன்சி. பிகாஸ் உங்களை வந்து அந்த புக்கு கூட நீங்கள் டச்டாக வைக்கும்போது உங்களுடைய கோல் கூட நீங்கள் வந்து டச்டாக இருப்பீங்க. அதனால் அதை விட்டுறவே செய்யாதீங்க. மொபைல் அடிக்ஷன் பெரிய அடிக்ஷனாக இருக்குது. உலகத்தில் எது பெரிய பிரச்சனையாக இருக்கோ, பெரிய பிரச்சனையாக இருக்கோ, மொபைல் அடிக்ஷன் தான் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன் 5 minute ரூல் வச்சு. அதில் வந்து ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க, புக் எடுத்தால் நீங்கள் 5 நிமிஷம் புக்கு பார்த்தா 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் என்னமோ ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் என்ன அறியாமலே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக தான் இருந்தது. வாசிக்கும் போது சிரிப்பாக இருந்தது. ஆனால் இதில் வந்து இன்பேக்டில் அவங்க மென்டாலிட்டி, நம்மளுடைய மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே மொபைல் அடிக்ஷன் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. உங்களுக்கு எது ஆக்சுவலி பிரச்சனையாக இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அந்த பிரச்சனையை வந்து தூரத்துக்கு வெளியே போடுங்க. இஃப் இட் இஸ் அ மொபைல் அடிக்ஷன், அது வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்குன்னா தயவுசெய்து இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஃபோனை நீங்கள் போரிங் ஆக்கிட்டீங்கன்னா போரான விஷயத்தை நீங்கள் எப்படி தொடுவீங்க? அந்த ஃபோனில் ஒன்றுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப உங்களால் அதை தொடவே முடியாது. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி கீப் யோர் ஃபோன் க்ளீன். எப்படி டஸ்ட்பின்லேருந்து எல்லா கோப்பையும் டெய்லி கொட்டுறோமோ அதேமாதிரி தேவையில்லாத விஷயத்தை அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். தேவையில்லாத ஃபோட்டோஸ், தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா க்ளியர் பண்ணுங்கள். அப்போ ஃபோன் வந்து ரொம்ப போரிங் ஆகிடும். அது வந்து எதுக்கு தேவை? ஃபோன் பேசுகிறதுக்கு தேவை, கான்டென்ட்டில் படிக்கிறதுக்கு தேவை. அதுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான மோட்டிவேஷனுக்கு வருவோம். இது ரீசெண்டாக இப்போ படித்தேன், எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எவ்ரி டைம் யூ ஹெசிடேட், someone less talented takes the chance because the universe rewards the action, not the potential. இது ரொம்ப எனக்கு பிடிச்சதா இப்போ ரீசெண்டாக நான் என்னோட வாலில் ஒட்டி வச்சிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் படிக்கிறதுக்கோ, ஒரு வேலை செய்கிறதுக்கோ, ஒரு விஷயத்துக்காக ஓடுறதுக்கு நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க, நீங்கள் தயங்குறீங்க, ஒரு எஃபோர்ட் போடுறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை விட டேலண்டட் ஒருத்தங்க கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தங்க லெஸ் டேலண்டடாக இருப்பாங்க. உங்களால் நீங்கள் இதுக்கு முன்னாடி சூப்பராக டான்ஸ் ஆட முடிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு எஃபோர்ட்டே போடலை, இப்போ நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எஃபோர்ட்டே போடலை அப்படின்னா உங்களை விட கொஞ்சம் லெஸ் டேலண்டடாக டான்ஸ் ஆடுறவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை
விட என்ன செய்வாங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சான்ஸ் போயிடும். உங்கள் சான்ஸ்லேருந்து இப்போ அவங்க சான்ஸுக்கு போயிடும். இப்போது யூனிவர்ஸ் உங்களை ரிவார்ட் பண்ணுமா, அவங்கள ரிவார்ட் பண்ணுமா சொல்லுங்கள்? ஒரு விஷயத்தை செய்கிறவங்களை ரிவார்ட் பண்ணுமா, செய்யறதுக்கு யோசிக்கிறவங்களை ரிவார்ட் பண்ணுமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி படிக்கிறதும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணும்போதோ, புக் எடுக்கிறதுக்கு யோசிக்கும் போதோ, உங்களை விட லெஸ் டேலண்டட், நீங்கள் யூனிவர்சிட்டி ஹோல்டராக கூட கோல்டு ஹோல்டராக கூட இருந்திருக்கலாம், யூனிவர்சிட்டி டாப்பராக இருந்திருக்கலாம், டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கலாம், எதுவானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போது ஹெசிடேட் பண்ணும் போதெல்லாம் உங்களை விட யாரோ ஒருத்தங்க லெஸ் டேலண்டடாக இருக்கிறவங்க உங்கள் பிளேஸ்க்கு வந்துருவாங்க. வந்து உங்களை விட முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலி யூனிவர்ஸ் யாரை நல்லா ரிவார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக சான்சஸை ஹெசிடேட் பண்ணுற உங்களே இல்லை, சான்சஸில் பொட்டென்ஷியல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன்னு இருக்கிற அவங்கள தான் வந்து என்ன செய்யும், ரிவார்ட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை ஹெசிடேட் பண்ணாதீங்க. அதுக்காக போட வேண்டிய வேலையை செய்யுங்க. உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருந்தும் கூட நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத யோசிங்க. உங்களால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக படிங்க. உங்களால் நல்லா படிக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா படிங்க. ஃபைனலி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ. ஹேவ் அ வெரி குட் டே.